இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த காலை வேளையிலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். நம்முடைய தேவன் ஆச்சரியமானவர், அதிசயமானவர். நம்மை கடந்த வாரமெல்லாம் பாதுகாத்து இந்த 3வது வாரத்தின் இந்த முதல் நாளிலே வந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல, தேவனை ஆராதிக்க, அவரை கனப்படுத்த ஆண்டவர் தந்ததான நல்ல வாய்ப்புக்காக, நல்ல ஆராதனையின் பிரசன்னத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேச நாம் இடம் கொடுப்போம். வாசிக்கலாம் 60வது சங்கீதம் 4வது வசனம். சங்கீதம் 60:4. சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். நல்ல கவனிங்க. ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடந்தவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். இந்த கொடியை ஏன் ஆண்டவர் கொடுத்தார்? கடந்த வாரங்களிலே, கடந்த 2 வாரமாக அதை குறித்து நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க, நிதானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். முதல் வாரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். இந்த கொடியை கொடுத்ததினுடைய நோக்கம், நம்முடைய வாழ்க்கையில திருப்பு முனையை ஆண்டவர் கொடுப்பதற்காக நம்முடைய கரங்களிலே ஆண்டவர் கொடியை கொடுத்தார். 3 விதமான திருப்பு முனைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிறதை நாம் கவனித்தோம். முதலாவது, அனுகூலமான ஒரு திருப்பு முனையை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொண்டு வருகிறார். 2வது, எதிர்முகமாய் இருந்தவைகளை எல்லாம் மாற்றி நேர்முகமான ஒரு திருப்பு முனையை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறார். 3வது, வல்லமையான ஒரு திருப்பு முனையை இந்த நாம் வாழ்கிற இந்த நிகழ்காலத்தில் ஆண்டவர் தர விரும்புகிறார். போன வாரத்தில் நாம் கவனித்தோம், கொடியை நம்முடைய கரங்களிலே கொடுத்தாரே, அந்த கொடியை கொடுத்தவருடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை கடந்த வாரத்திலே பார்த்தோம். அவருடைய எதிர்பார்ப்பு, கரத்திலே கொடுத்த கொடியை நீங்களும் நானும் ஏற்ற கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 2வது, அவருடைய எதிர்பார்ப்பு, இந்த கொடியின் கீழே நீங்களும் நானும் வர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். 3வது, அவருடைய எதிர்பார்ப்பு, இந்த கொடிக்கு சமீபத்திலே நாம் எப்பவும் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார் என்பதை கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க. இந்த கொடியை கொடுத்த போது ஆண்டவர், நீ ஞாபகமாக இதை உன் கையிலே வைத்துக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லாமல் ஏற்றும்படியாக தந்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஞாபகமா வச்சுக்கோன்னு சொல்லாம ஏற்றும்படியாக கர்த்தர் கொடியை கொடுத்தார். அப்ப நல்லா கவனிங்க. கையிலே நாம் கொடி இருப்பதினாலே எல்லாரும் ஏற்றிவிட முடியாது. கையில கொடி கொடுத்துட்டாரு, கொடி இருக்கிறதுன்றதுனால எல்லாரும் ஏற்ற முடியாது. கொடியை ஏற்றுகிற 3 பேர் இருக்கிறாங்க. முதலாவது பார்ப்போம். சங்கீதம் 74வது சங்கீதம் 4வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிங்க. சங்கீதம் 74 4வது வசனமும் 9வது வசனத்தையும் வாசிங்க. உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயங்களுக்குள்ளே கெர்ச்சித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள். எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம், தீர்க்கதரிசியும் இல்லை, இது எதுவரைக்கும் என்று அறிகிறவனும் எங்களிடத்தில். முதலாவது இங்கே பார்க்கிறோம், விரோதியை பார்க்கிறோம். யாரை பார்க்கிறோம்? விரோதியை பார்க்கிறோம். தங்கள் கொடியை அடையாளங்களாக விரோதிகள் நாட்டுகிறார்கள் அல்லது நடுகிறார்கள். எதற்காக சத்துரு தன் கொடியை ஆலயத்திலே நாட்டுகிறான்? அதனால வசனம் சொல்லுது, உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயங்களுக்குள்ளே கெர்ச்சித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள். ஏன் நாட்டுகிறான் ஆலயத்தில்? இது என்னுடைய எல்லை, இது வேறு யாருக்கும் உரியதல்ல என்று அடையாளம் காட்டுவதற்காக எங்க கொடியை நாட்டுகிறான்? ஆலயத்துக்கு உள்ளே. பக்கத்தில் பா சொல்லுங்க, சத்துரு, விரோதி, இது என்னுடைய அல்ல, இது வேறு யாருக்கும் இல்லை என்று சொல்லி காட்டுவதற்காக அடையாளமாக கொடியை நாட்டுகிறான். ஆண்டவர் அதை அறிந்து சொல்லுகிறார்,
ஒன்று, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய நிர்விசாரத்தினாலேயோ அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அஜாக்கிரதையினாலேயோ அல்லது சத்துருவுக்கு தேவன் சற்று அனுமதி கொடுப்பதினாலோ தேவ ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்கிற துதிக்கிற இடத்துல தன்னுடைய ஆதிக்கத்தை விரோதியானவன் செலுத்தி என்னுடையது என்று சொல்வது போல், நான் சொல்வது போல் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி இதற்கு மேலே எதுவும் இருக்கக்கூடாது என்று சத்துரு தன் கொடியை நாட்டுவான். நாட்ட இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் முயற்சித்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கும் என்ன பண்ணுகிறான்? தேசத்தில் முயற்சித்து கொண்டிருக்கிறான். அந்த சட்டம் இந்த சட்டம் என்று சொல்லி கொண்டு வந்து இது என்னுடையது, இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு ஒரு நிலைமை வரும் என்பதை கர்த்தர் அறிந்து சொல்கிறார். சத்துரு தன்னுடைய கொடியை நாட்டுவான். ஆனால் ஆண்டவர் செய்வது என்ன? ஆண்டவர் பொறுத்து கொண்டே இருப்பார். 76 சங்கீதம் 6வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிங்க. சங்கீதம் 76 6வது வசனமும் 9வது வசனமும். யாக்கோபின் தேவனே, உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணினீர். பூமி பயந்து அமர்ந்தது. சில நேரத்தில் கர்த்தர் உடனே தடுக்க மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. சில நேரத்தில் சத்துரு இப்படி எழும்பி வரும்போது ஆண்டவர் உடனே தடுக்க மாட்டார். ஏன் தடுக்க மாட்டார்? அவருடைய பிள்ளைகள் இன்னும் ஜெபம் பண்ணணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஏன் ஆண்டவர் தடுக்க மாட்டார்னா, அவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்? இன்னும் ஜெபம் பண்ணணும். அவருடைய பிள்ளைகள் இன்னும் அர்ப்பணிக்க வேண்டும். அவருடைய பிள்ளைகள் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். அவருடைய பிள்ளைகள் இன்னும் அவரிடத்தில் கிட்டி சேர வேண்டும் என்பதற்காக கர்த்தர் கொஞ்ச நேரம் விட்டு வைப்பார். ஆமென். இப்ப சத்துருவை பார்த்து சொல்லுங்க. சத்துருவே, உன்னை ஆண்டவர் விட்டு வச்சிருக்காருனா என்ன சரி பண்ண, நான் ஜெபம் பண்ண, நான் வேதத்தை வாசிக்க, நான் பரிசுத்தம் அடைய, நான் இன்னும் தேவனண்டையில கிட்டி சேர்ற வரைக்கும் தான் உன்னை விட்டு வச்சிருப்பாரு. நீ நினைச்சிடாத உள்ளே வந்துட்ட, கொடியை நாட்டிட்ட, உன் காரியம் தான் ஜெயம் நினைக்காத. என்ன சீர்படுத்த தான் உன்னை கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு. நான் வந்துட்டேன்னா உன்னுடைய நிலைமை அவ்வளவுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆனால் நிரந்தரமாக இல்லாமல் சத்துருவை பார்த்து சொல்வாரு, உன் கொடி தற்காலிகமானது, டெம்பரவரி, எடுத்துட்டு ஓடு. உன் கொடி தற்காலிகமானது என்று தேவன் ஒரு நாள் செய்வார். எப்போ தெரியுமா? அவருக்கு ஒரு கோபம் வரப்போகுது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஒரு கோபம் வரப்போகுது. அவருடைய கோபம் வரும்போது, ஆண்டவர் எப்போ கோபம் வரும் தெரியுமா? ஆண்டவருடைய ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பி எப்போ ஆண்டவர் பாதத்துக்கு வர்றாங்களோ, எப்போ ஜெபம் அதிகரிக்குதோ, எப்போ வேத வாசிப்பு அதிகரிக்குதோ, எப்பொழுது பரிசுத்த நடக்கை அதிகரிக்கிறதோ, எப்போ தேவனண்டை கிட்டி சேருகிற அனுபவம் அதிகரிக்கிறதோ, அப்போ என் ஆண்டவருக்கு ஒரு கோபம் வரும். அல்லேலூயா. என் ஆண்டவருக்கு ஒரு வைராக்கியம் வரும். அந்த வைராக்கியம் உள்ளவராக அந்த கோபம் வரும்போது, உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 76 சங்கீதம் 9வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணினீர். பூமி பயந்து. என்ன தெரியுமா நடக்க போகுது? ஆண்டவர் கோபம் கொண்டு வைராக்கியம் உள்ளவரா வரும்போது ஒவ்வொரு கொடியாக கர்த்தர் பிடுங்கி எறிய போகிறார். ஆலயத்துக்குள்ளே வந்த நட்டானே, இது என்னுடைய எல்லை, நான் சொல்றதான் நடக்கணும், இதை மீறி ஒன்றும் நடக்க கூடாதுன்னு சொல்றானே, அந்த கொடியை ஆண்டவர் பிடுங்கி எறிவார். என்னுடைய ஆண்டவர் வெள்ளை கொடி ஏந்தினவராக இருக்கிறாரு. அந்த தேவன் சத்துருவினுடைய ஆதிக்கங்களை எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த மாநிலத்தில் இருந்தாலும், எந்த கிராமங்களில் இருந்தாலும் என் ஆண்டவர் பிடுங்கி போடுவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு எல்லாம் ஒரு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி பிடுங்கி போடுவார்? நிரந்தரமாக கர்த்தர் அகற்றி போடுவார். இரண்டாவது காரியம், ஏசாயா 49 அதிகாரம் 22வது வசனம். ஏசாயா 49:22. இதோ
ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். அப்பொழுது ஏந்தி கொண்டு வருவார்கள். உன் குமாரத்திகள் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு வரப்படுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப கர்த்தர் சொல்லுகிறாரு, என் கொடியை ஏற்றுவேன். முதல்ல சத்துரு உள்ள கொண்டு வந்து கொடியை நாட்டினா ஆலயத்துக்குள்ள கர்த்தர் அந்த கொடியெல்லாம் பிடுங்கி எறிய போகிறார். கர்த்தருடைய ஜனங்கள் திரும்பும் போது, ஆண்டவருக்கு ஒரு வைராக்கியம் வரும்போது, ஒரு கோபம் வரும்போது, என் ஜனங்கள் என்னிடத்தில் திரும்பிட்டாங்கன்ற அந்த வைராக்கியம் வரும்பொழுது எல்லா கொடியும் ஆண்டவர் சத்துருடைய கொடிகளை பிடுங்கி எறிய போகிறார். ரெண்டாவது சொல்றாரு, என் கொடியை ஏற்றுவேன். சத்துரு என் கொடியை நாட்டுவேன் என்று சொன்னால் என் ஆண்டவர் கொஞ்ச நேரம் பொறுத்து சொல்கிறாரு, என் கொடியை ஏற்றுவேன். அவன் நாட்டுவேன்னு சொல்றான், ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஏற்றுவேன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, சத்துருவே நீ நாட்டாதான் செய்வ, என் ஆண்டவர் கொடியை ஏற்றுவான். அல்லேலூயா. என் கொடியை ஏற்றுவேன். எதற்காக ஏற்றுகிறார் என்று சொன்னால், முழு உலகத்திற்கும் ஒரு அறிவிப்பை கொடுப்பதற்காக என் ஆண்டவர் கொடியை ஏற்றுகிறார். அல்லேலூயா. என்ன அறிவிப்பு தெரியுமா? என் ஜனங்களை நான் திரும்ப கூட்டி சேர்ப்பேன். என் ஜனங்களுக்கு நான் திட்டமிட்டதை நான் முழுவதும் நிறைவேற்றுவேன். இனி எவராலும் அதை தடுக்கவோ அதை தாமதப்படுத்தவோ முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்று முழு உலகிற்கும் ஒரு அறிவிப்பை கொடுக்க அது ஒரு நாள் வர இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அதற்கு முன்பாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஏசாயா 59:19 வாசிங்க. ஏசாயா 59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அல்லேலூயா. இதற்கிடையில வெள்ளம் போல வர நினைச்சிருப்பான், வெள்ளம் போல தாக்க நினைச்சிருப்பான். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் தாமே, ஆவியானவர் தாமே ஒரு கொடியை கர்த்தர் ஏற்ற போகிறார். தனக்கு செல்வாக்கு இருக்கிறது என்று தெரிந்து, தனக்கு செல்வாக்கு இருக்கிறது என்று சொல்லி நினைத்து, எல்லா காரியமும் நடக்கிறது என்று சொல்லி நினைத்து, இது அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது, ஆகவே இந்த ஜனத்தை அமிழ்த்து விடலாம், இந்த ஜனத்தை அழித்து விடலாம் என்று சொல்லி சத்துரு பெரும் பிரச்சனைகளை கொண்டு வரும்போது தம்முடைய வல்லமையை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. வெட்டுக்கிளியை போல மீதியானியர் பரவி இருக்கிறார்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 17வது வசனம். நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 7வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரையும் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார். அவர்களை நோக்கி நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்யுங்கள். மீதியானவர் எப்படி இருக்காங்க? வெட்டுக்கிளிய போல பரவி இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் 300 பேரை வைத்து அவர்களும் எதையும் செய்வதற்கு முன்பு மீதியானியருக்குள்ளே ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் மாறுமளவு கர்த்தர் கொடியேற்றி காண்பித்தார். அதை நம்முடைய நாட்டிலும் கர்த்தர் நடத்தி காண்பிப்பாராக. பரவி எல்லாம் ஜனங்கள் இருக்காங்க, நாங்க தான் அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு,
நீ அதிகமாக இருக்கிறன்னு நினைக்காத, 300 பேரை வச்சு உன்னை நான் வீழ்த்துவேன். என் பிள்ளைகள் செய்யறதுக்கு முன்னாடி உனக்குள்ளேயே கைகலப்பை உண்டு பண்ணுவேன். உனக்குள்ளே இருக்கிறவங்களையே ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை நான் என்ன பண்ணுவேன்? எழுப்புவேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்க நாட்டில் காட்டும் ஆண்டவரே, அவரவருடைய கை அவரவருக்கு விரோதமாய் மாற என் தேவன் நிச்சயமாய் ஒரு நாள் கொடி ஏற்றத்தான் போகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 15வது அதிகாரம் 12வது வசனம். வெளிப்படுத்தல் 15 இல்லையா? சார் 1 2 அந்த ஸ்திரீயை வலு சொற்பம் விழுங்க முயற்சிக்கும். 1 2 நினைக்கிறேன். 15 அந்த ஸ்திரீயை விழுங்க பார்க்கும். சரி, வீட்டில் போய் அதை பாருங்க, நான் தவறாக அதை குறிப்பிட்டிருக்கேன். வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புக்கும் தாய் என்று நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். நல்ல கவனிங்க. இல்ல நீங்க அதை வாசித்து பாருங்க. அது என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த ஸ்திரீயை வலு சர்ப்பம் விழுங்க பார்க்கிறது. அவள் ஓடுகிறாள். பெரும் தண்ணீரை அவளுக்கு பின்னாலே அனுப்பி பார்க்கிறது. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் ஒரு கொடியை ஏற்றுகிறார். பூமி தன்னுடைய வாயை திறந்து அந்த தண்ணீரை முழுவதும் விழுங்கும்படியாய் ஆண்டவர் செய்கிறார். சத்துரு நினைத்தது தேவ ஜனத்தை தொட வேண்டும் என்று சொல்லி, ஆனால் ஆண்டவர் நினைப்பது தேவ ஜனத்தை தொடாதபடி கர்த்தர் கொடி ஏற்றுகிறவர். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று காண்பிப்பதற்காக ஆண்டவர் ஒரு கொடியை ஏற்றுகிறார். 3வது காரியம், 60வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 60:4. சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். ஆண்டவர் அவர் பிள்ளைகளை கொடியேற்ற வைக்கிறார். முதல்ல சத்துரு கொடியை நாட்டினான், கர்த்தர் அதையெல்லாம் பிடுங்கிட்டாரு. 2வது ஆண்டவரே தன்னுடைய பிள்ளைகளுக்காக கொடி ஏற்றுகிறார். 3வது தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் கொடியேற்ற வைக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை கொடியை ஆண்டவர் ஏற்றும்படியாக வைக்கிறார். ஏன் ஆண்டவர் அதை செய்ய காரணம்? நம்முடைய கரங்களிலே இருந்தது. உண்மையில் என்ன தெரியுமா? 60வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 60:3. உம்முடைய ஜனங்களுக்கு கடினமான காரியத்தை காண்பித்தீர், தத்தளிப்பின் மதுபானத்தை எங்களுக்கு. தத்தளிப்பின் பாத்திரம் நம்முடைய கையிலே இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சுன்னா, வேதனையானதா இருந்தது, வருத்தமானதா இருந்தது, சஞ்சலம் கொடுப்பதா இருந்தது, இன்னும் சொல்ல போனா நம்முடைய வாழ்க்கையில கண்ணீர் வடிக்க செய்வதா இருந்தது, பெருமூச்சு விட நம்மை வைத்த செய்த காரியமாய் இருந்தது. இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது உணவு அருந்த விருப்பம் கூட இல்லாமல் நம்மை தள்ளின, நம்மை வெறுமையாக்கின ஒன்று நம்முடைய கரத்தில் இருந்தது. அந்த வேதனை தருகிற பாத்திரத்தை நம்முடைய கையிலிருந்து ஆண்டவர் எடுத்துவிட்டு, போதும் வேதனை, போதும் கண்ணீர், அதற்கு பதிலாக உனக்கு ஒரு கொடியை தருகிறேன் என்று சொல்லி பாத்திரத்தை அகற்றி நம்முடைய கரத்திலே ஆண்டவர் கொடியை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதை தந்திருக்கிற அந்த கொடியை பெற்றிருக்கிறவர்கள் எல்லாம் கரங்களை உயர்த்தி, ஒரு காலத்தில் என் கையில் தத்தளிப்பின் பாத்திரம் தான் இருந்துச்சு, வேதனை தான் இருந்துச்சு, கண்ணீர் தான் இருந்துச்சு, நெருக்கம் தான் இருந்துச்சு, சாப்பாடு முன்னால இருந்தாலும் சாப்பிட மனமில்லாமல் இருந்தது. ஆனால் என்றைக்கு இயேசு எனக்குள்ளே வந்தீரோ, அன்றைக்கு என் கையில் இருந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து விட்டு என் கையிலே ஒரு கொடியை கர்த்தர் கொடுத்தீர். அல்லேலூயா. கொடி வந்து விட்டது. கொடி வந்த பிறகு ஆண்டவர் சொன்னார், நீ அதை ஏற்றுவதற்காக கொடுத்தேன், நீ அதை உயர்த்துவதற்காக நான் உன் கரத்தில் கொடுத்தேன். 60வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிங்க. இப்போ சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு
ஒரு கொடியை கொடுத்தீர். ஆண்டவர் கொடியை கொடுக்கிறார். 3ஆம் வசனத்தில் இருந்த பாத்திரத்தை அகற்றி கர்த்தர் கையிலே கொடியை கொடுக்கிறார். கொடியை வாங்கின உடனே தாவீது நினைத்து பார்க்கிறான், என்னுடைய கரத்தில் கொடி வந்து விட்டது, ஆனால் நான் இன்னும் விடுவிக்கப்படவில்லை, நான் இன்னும் விடுதலையாக்கப்படவில்லை. 5ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 60:5. உமது பிரியர் விடுவிக்கப்படும்படி உமது வலது கரத்தினால் ரட்சித்து எனக்கு செவி கொடுத்தருளும். கையிலே ஒரு கொடியை கொடுத்தீர், திருப்பு முனை இருக்கிறது என்று சொன்னீர், ஆனா இன்னும் நான் கட்டப்பட்டு இருக்கிறேன். இப்ப 60ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷருடைய உதவி. அப்ப தாவீது என்ன சொல்றாருன்னா, கையில கொடியை கொடுத்துட்டீரப்பா, ஆனா இன்னும் நான் விடுதலை ஆக்கப்படல, இன்னும் இக்கட்டு எனக்கு இருக்கிறது, எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவது, நம்முடைய கரத்திலே கொடுத்த கொடியை உயர்த்துவதற்கு ஆண்டவர் நம்மிலே செய்ய விரும்புவது என்ன, தேவன் நம்மில் செய்ய நாம் எதை எதிர்பார்க்க வேண்டியும், அது அந்த கொடி கையில கொடுத்தாரே, அந்த கொடி தானாக உயராது. அதற்கு முன்பு நமக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தர வேண்டும். விடுதலை வந்தாதான் கொடியை உயர்த்த முடியும். பக்கத்துல சொல்லுங்க, கொடி கையில வந்துருச்சு, கொடி கையில வந்ததுனால கொடியை உயர்த்த முடியாது. முதல்ல நமக்கு விடுதலை வேணும். சரி, இந்த கொடியை ஏன் ஆண்டவர் கொடுத்தார்னா, கொண்டாடுவதற்காக. கர்த்தர் கொடுத்த விடுதலையை கொண்டாடுவதற்காக. அப்போ நமக்கே இக்கட்டு இருக்கும்போது, நாமே விடுதலையாக்கப்படாமல் இருக்கும்போது கொண்டாட முடியாது. இப்போ நமக்கு ஒரு துக்கம் வேதனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு பண்டிகையாக இருந்தாலும், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற நல்ல காரியங்களாக இருந்தாலும், நம்மால் சந்தோஷமாக இருக்க முடியாது, சந்தோஷமாக அதை கொண்டாட முடியாது. அதே போல் தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, உன் கையில் கொடி கொடுத்துட்டேன் உயர்த்துவதற்காக, ஆனால் உனக்குள்ளே விடுதலை இல்லை, உனக்கே இக்கட்டு இருக்கு, உனக்கே பிரச்சனை இருக்கு, அதனால உன்னால கொடியை உயர்த்தி கொண்டாட முடியாது. அப்ப அதாவது எப்ப ஆண்டவர் விடுவிக்கிறாரோ அப்பதான் கொண்டாட முடியும். பக்கத்துல சொல்லுங்க, கையில கொடி இருந்தாலும் எப்ப ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்குகிறாரோ அப்பதான் கொண்டாட முடியும். 3 ஏரியாக்களிலே கர்த்தர் விடுதலை கொடுத்து நம்மை கொண்டாட வைக்க விரும்புகிறார். முதலாவது ஏரியா 60ஆவது சங்கீதம் 6ஆவது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 60:6. தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன், சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். முதலாவது ஏரியா என்ன தெரியுமா? பேசினதை நடத்தி வைப்பார். அல்லேலூயா. எதை உங்களோடு கூட ஆண்டவர் பேசினாரோ அந்த ஏரியாவில் கர்த்தர் விடுதலை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இங்க வசனம் வாசிக்கிறோம், தமது பரிசுத்தத்தை கொண்டு பேசினார். முதலாவது ஏரியா அவர் அல்ல, அவர் பேச போகிற ஒன்றல்ல, ஏற்கனவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பேசின ஒன்று. இதை செய்வேன் என்று சொல்லி ஏற்கனவே பல முறை ஒரு விஷயத்தை, ஒரு காரியத்தை பேசினதுதான் கர்த்தர் நமக்கு உதவி செய்து கொடியேற்றுவதற்கு. எந்த ஒரு விஷயத்தை ஆண்டவர் பல முறை பல சூழ்நிலைகளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசினாரோ சொன்னாரோ அதை இன்று கர்த்தர் செய்ய வேண்டும். ஆமென். அதை செய்யாமல் கொடி உயர முடியாது. பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் பேசினதை நம்முடைய வாழ்க்கையில செய்யாம கொடி உயர முடியாது. என்னுடைய வாழ்க்கையில எதை குறித்து நீர் பேசி இருந்தீரோ, இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க, எதை ஆண்டவர் உங்களோடு கூட பேசினார். ஆனால் இங்கே சொல்றது, தாவீதிற்கு பேசின காரியம், என் வாழ்க்கையில 2 காரியத்தை குறித்து கர்த்தர் பேசினார். ஒன்று, சீகேமை பங்கிட்டு,
இரண்டாவது சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை இதை என்றைக்கோ ஆண்டவர் பேசினார். இதை என்றைக்கோ பேசினார். நான் இன்று அதை அளந்து கொள்ள இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். என்னைக்கோ ஆண்டவர் பேசினாரு, இன்னைக்கு அந்த சுக்கோத்தையும் அந்த என்ன பண்ண போகிறேன், சீகேமையும் அளந்து கொள்ள இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலும் பல மாதங்கள் அல்லது பல ஆண்டுகளுக்கு முன்பு பேசின சில வாக்குகளை, சில குறிப்பிட்ட ஏரியாக்களை இந்த மாதத்தில் அனுபவபூர்வமாய் பெற்றுக்கொள்ள என் ஆண்டவர் கிருபை தர இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்களை கை உயர்த்தி, ஆண்டவரே, ஒருவேளை என் வாழ்க்கையில் நீர் பேசி செய்வேன் என்று சொல்லி பேசினது பல மாதங்கள் கடந்து போயிருக்கலாம், பல ஆண்டுகள் கடந்து போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த மாதத்தில் நீர் அதை எனக்கு பெற்று தருவதற்கு, அனுபவமாக்குகிற ஒரு நேரத்திற்கு உள்ளாக நீர் கொண்டு வந்திருக்கிறதற்காய் உம்மை நான் கரம் உயர்த்தி நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் அதை செய்வாராக. சீகேம் எதை குறிக்கிறது? தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து வருகிறான். சகோதரன் தீமை செய்யாமல் தன்னுடைய பாதையிலே போன போது, ஆதியாகமம் 33வது அதிகாரம் 17வது வசனம். ஆதியாகமம் 33வது அதிகாரம் 17வது வசனம். யாக்கோபு சுக்கோத்துக்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி கொட்டாரங்களை போட்டான். அதனாலே அந்த ஸ்தலத்திற்கு சுக்கோத் என்று பெயரிட்டான். சீகேமில கூடாரம் போட்டு ஒரு வீட்டை கட்ட நினைக்கிறான். அந்த இடத்திற்கு சுக்கோத் என்று சொல்லி பெயர் வைக்கிறான். அங்கு தங்கி இருக்க நினைக்கிறான். ஆனால் அடுத்த அதிகாரத்தில் என்ன நடந்தது என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், 34வது அதிகாரத்தில் அவனுடைய மகள் நிமித்தம் தலைகுனிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. தலைகுனியும் அளவிற்கு ஒரு சூழ்நிலை மாறிற்று. கர்த்தர் தாவீதிற்கு ஒன்றை நினைப்பூட்டுகிறார். தாவீதே, நீ கர்த்தருடைய பிள்ளைதான். உன்னை ஆண்டவர் எத்தனையோ விஷயத்திலே உயர்த்தி இருக்கிறார். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஏரியா கடந்து வந்தாயே தெரியுமா? உன் மகனாகிய அப்சலோம் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் செய்தது உனக்கு ஒரு பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தினது. தலைகுனியப்பட்ட வாழ்க்கை கொடி என்ன பண்ண முடியாது, உயர்த்த முடியாது. ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார், தாவீதே, நீ ஒரு நாள் சீகேமை அளந்து கொள்ளுவாய். அல்லேலூயா. எந்த இடத்தில் உனக்கு தலைகுனிவு நடந்ததோ அதே இடத்திலே நீ தலை நிமிரும்படி என் ஆண்டவர் செய்வார். கர்த்தருடைய பிள்ளையே, எந்த இடத்திலே உங்களுக்கு தலைகுனிவு வந்ததோ, எந்த இடத்திலே வேதனை வந்ததோ அதே இடத்திலே உங்களுடைய தலையை கர்த்தர் உயர்த்த இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த இடத்தில் நம்முடைய ஒருவேளை புத்தியினத்தினாலோ அல்லது சத்துருவினுடைய சதி திட்டத்தினாலோ நம்முடைய வாசனை எந்த இடத்திலே கெடுக்கப்பட்டதோ அதே இடத்திலே மீண்டும் வாசனை எழும்ப கர்த்தர் செய்ய இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது ஆண்டவரே, சுக்கோத்தை எனக்கு தருவதாக சொன்னீர், தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கொண்டாடும்படி கொடியேற்ற கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறார், அடையாளம் கொடுத்திருக்கிறார். எனக்கு கர்த்தர் தரிசனமானார். உங்களை அழைத்து சொல்ல வந்திருக்கிறோம் என்று சொன்னபோது அதையும் இஸ்ரவேலர் என்ன பண்ணினார்கள்? நம்பினார்கள். மோசே பார்வோனிடத்திலே போய் எங்கள் தேவனை ஆராதிக்க அனுப்பிவிடும், நாங்கள் என்ன பண்ண வேண்டும், 3 நாள் பிரயாணம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அப்போது பார்வோன் சொல்லுகிறான், முடியாது என்று சொல்லிவிட்டு ஆலோட்டிகளை அனுப்பி இஸ்ரவேலருக்கு வேலையை கடுமையாக்குகிறான். பணியை ரொம்ப கடுமையுள்ளதாக அவன் மாற்றுகிறான். முன்பு இருந்ததை விட சூழ்நிலை அதிக நெருக்கமானது. அப்படி நெருக்கமான போது அவனை நம்பின இஸ்ரவேலர் எல்லாம் சொல்றாங்க, ஏன்ப்பா எங்கள் தலையெல்லாம் குனிய வச்ச, எங்க தலையெல்லாம் ஏன் குனிய வச்ச, எங்கள் வாசனையை ஏன் கெடுக்க பண்ணினாய் என்று மோசேயை தலைகுனிய வைத்தார்கள். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் செய்தது, அதே அரண்மனையில் அதே எகிப்தில்
தலை குனிவதை போல் இருந்ததான மோசேயை ஒரு நாள் தலை நிமிர்ந்து இவனே இரட்சகன் என்று கர்த்தர் காண்பித்தார். கர்த்தருடைய வார்த்தையை இந்த கேட்கிற இந்த வேளையில் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் நடந்ததோ அல்லது ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு நடந்ததோ, எங்களை தலை நிமிர முடியாமல் ஒருவேளை எங்களை தலை குனிய பண்ணி வைத்திருந்தால், இந்த மாதத்தில் ஏற்கனவே நீர் பேசின அந்த இடத்தில் கிரியை செய்வீராக. யோசுவாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 25, 26 வசனங்கள். யோசுவா, அந்நாளிலே ஆணும் பெண்ணுமாக ஆயின் மனுஷர் எல்லாரும் 12,000 பேர் விழுந்தார்கள். ஆயின் குடிகள் எல்லாம் சங்கரித்து தீருமட்டும் யோசுவா ஈட்டியை நீட்டிக் கொண்டிருந்த கையை மடக்கவில்லை. ஆனால் நல்ல கவனிங்க, ஆயி என்கிற இந்த சின்ன ஊருக்கு முன்பாக வீரனாகிய யோசுவாவுக்கு தலைகுனிவு வந்துச்சு. சின்ன பட்டணம் தான், சின்ன ஊர் தான். ஆனால் அந்த இடத்துல யோசுவாவுக்கு தலைகுனிவு வந்துச்சு. அநேக ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் பல காரியங்களிலே யோசுவா வாழ்க்கையில் பார்க்கும்போது பல காரியங்களிலே வெற்றி பெற்றவன். ஆனால் சின்ன ஊரில் அவனுக்கு படுதோல்வி. உங்கள் வாழ்க்கையில் பல காரியங்களை நீங்கள் வெற்றி பெற்றிருப்பீர்கள், சாதனையெல்லாம் செய்திருப்பீர்கள். ஆனால் அந்த யோசுவாவுடைய வாழ்க்கையில் அந்த ஏற்பட்ட அந்த தோல்வியினால தலை நிமிர முடியாமல் குனிந்திருந்த ஒரு நிலைமை உங்கள் வாழ்க்கையிலோ அந்த வந்த ஒரு காரியம் தலை நிமிர முடியாமல் உங்களை தலை குனிய செய்திருந்தால், கையில் கொடுத்த தேவன் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? அந்த கொடி உயருவதற்கு முன்பு தலை நிமிர தேவையானதை முதலாவது என் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. அதே ஆயி பட்டணத்தில் ஆகானை அகற்றின பொழுது ஜெயிப்பதற்கு யோசுவாவிற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். உங்க வாழ்க்கையில தோல்வி ஏன் தெரியுமா? ஆகானை போன்ற ஏதோ ஒரு காரியம் இருக்கு. அந்த ஆகானை நீங்கள் அகற்றினால் ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். உங்க கொடி என்ன பண்ணும்? உயரும். அத்தனை சீஷர்களுக்கும் எருசலேமில் இயேசுவை மறுதலித்து ஓடினாங்க. சீஷர்கள் எல்லாரும் எருசலேமில் அவர்கள் தான் தலை நிமிர எந்த ஒரு காரணமும் இல்லை. ஆனால் என் தேவன் செய்தது, பெந்தேகோஸ்தே நாளிலே அத்தனை பேரும் தலை நிமிர்ந்து அதே எருசலேமிலே தலை நிமிர்ந்து என் ஆண்டவர் நிற்க செய்தார். ஹல்லேலூயா. கை உயர்த்தி, ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில், எங்கள் பிள்ளைகளிடத்திலோ, எங்களுடைய சூழ்நிலைகளிலோ ஆண்டவரே தலைகுனிவு ஏற்பட்டிருந்தால் தேவன் என் தலையை நிமிர பண்ணுவீராக. ஹல்லேலூயா. நான் கொடியை ஏற்ற வேண்டும், தாவீதிற்கு செய்தார். என் தலையை கர்த்தர் நிமிர பண்ணினார் என்று பாட நாம் கேட்கிறோம். சுக்கோத் எதை காண்பிக்கிறது? கிதியோன் மீதியானரை ஜெயிக்கிறான். ஆனால் மீதியானரின் ராஜாக்கள் 2 பேர் ஓடி விடுகிறார்கள். தப்பி ஓடின அந்த 2 பேரையும் இவன் தொடர்ந்து பிடிப்பதற்காக இவன் போய்கொண்டிருக்கிறான். கிதியோன் போய்கொண்டிருக்கிறான். போகிற வழியில அவனுக்கு பசி வந்துருச்சு, தண்ணி தாகம் வந்துருச்சு. தண்ணி தாகம் வந்த உடனே அந்த நிற்க போகிற வழியிலே ஒரு ஊர், அந்த ஊருக்கு பேர் சுக்கோத். அங்க இருக்கிற மனிதரை பார்த்து கேட்கிறான், மீதியானருடைய ராஜாக்களை நாங்கள் பிடிக்க போறோம், எங்களுக்கு கொஞ்சம் உணவும் கொஞ்சம் தண்ணீரும் என்ன பண்ணுங்க, கொடுங்க என்று சொல்லி கேட்டபோது அவங்க என்ன தெரியுமா சொல்றது? நீங்களாவது மீதியானரை ஜெயிக்க போவதாவது என்று சொல்லி அவமானப்படுத்துகிறார்கள். வார்த்தைகளாலே தலைகுனிவான ஒரு நிலைமை, சிறுமைப்படுத்துகிறார்கள். அவன் அப்படி சிறுமைப்படுத்துவதற்கு சொல்லும்போது அவன் சொல்றான், நான் போயிட்டு திரும்ப வரும்போது உங்களை பார்த்துக்கிறேன். நான் போயிட்டு அவங்கள பிடிச்சிட்டு என்ன பண்ணுவேன், திரும்ப வரும்போது உங்களை நான் என்ன பண்ணுகிறேன், பார்க்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலும் எது உங்களை சிறுமைப்படுத்துகிறதோ, யார் உங்களை சிறுமைப்படுத்தினார்களோ, எதை சொல்லி, எந்த வார்த்தைகளை, எந்த காரியங்களை சொல்லி உங்களை சிறுமைப்படுத்தினார்களோ,
ஒருவேளை இதை சொல்லி அதை சொல்லி உங்களை மட்டுப்படுத்தினார்களோ அதுதான் சுக்கோத். அதுதான் சுக்கோத். உடனே கிதியோன் சொல்கிறான், கொடுக்க மாட்டீங்களா? ராஜாக்களை பிடிச்சிட்டு வரேன். பிடிச்சிட்டு வரும்போது உங்களை நான் என்ன பண்ணிக்கிறேன், பார்த்து கொள்ளுகிறேன். அந்த ரெண்டு ராஜாக்களையும் பிடிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். பிடித்த பின்பு மீண்டும் சுக்கோத்திற்கு வருகிறான். அல்லேலூயா. என்ன செய்கிறான், முள்ளுகளை எடுத்து அந்த பட்டணம் முழுவதையும் அழிந்து போகிற நிலையில பழி தீர்த்து கொள்ளுகிறான். அல்லேலூயா. ஆண்டவரே, கொடியை நாங்கள் ஏற்ற வேண்டும் என்றால் எந்த காரியம் எங்களை அசட்டை பண்ணினதோ, ஆண்டவரே, எந்த காரியத்தை சொல்லி எங்களை சிறுமைப்படுத்துகிறார்களோ அது எங்கள் வாழ்க்கையை விற்று அகற்றப்படுவதற்கு கர்த்தர் ஒரு கிருபையை கொடுப்பீராக. ஒருவேளை உங்களை குடும்பத்தில் இருக்கிறவர்களே உங்களை வார்த்தைகளை சொல்லி சொல்லி அசட்டை பண்ணி இருப்பார்கள். உனக்கு முடியாது, உனக்கு தெரியாது, உன்னால் செய்ய முடியாது, போ என்று சொல்லி தள்ளி இருப்பார்கள். தேவன் அதை மேற்கொள்ள இல்லாமல் சொன்னாங்களே அந்த வார்த்தைகளை எல்லாம் இல்லாமல் ஆக்குவதற்கு என் ஆண்டவர் ஒரு கிருபையை கர்த்தர் தர விரும்புகிறார். ஏசாயா 53 அதிகாரம் 3 வசனத்தை வாசிங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாயிருந்தார். அவரை விட்டு முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், எண்ணாமற் போனோம். சுற்றி இருந்த உலகம் நினைச்சது இவருக்கு ஒன்றும் தெரியாது, இவரால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் புறக்கணிக்கப்பட்டவருமாயிருந்தார். தோல்வி அடைந்தவரை போல சிலுவையிலே தொங்கினார். ஆனால் ஒரு நாள் வந்தது, அந்த நாளிலே மரித்தோரிலிருந்து இயேசுவை எழுப்பின போது அசட்டை பண்ணப்பட்டவராக அல்ல, பிதாவின் சமூகத்தில் உயர்த்தப்பட்டவராக நாவுகள் யாவும் அவரை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும் தகுதி அதிகாரத்தை உடையவராக இயேசுவின் தலையை ஆண்டவர் உயர்த்தினபடியினால தான் வெள்ளை குதிரையிலே அவர் கொடியேந்தி வருகிறார். அல்லேலூயா. நம்மளை என்னென்ன சொல்லி என்னென்ன காண்பித்து என்னென்னவெல்லாம் சுட்டி காண்பித்து என்னை மட்டுப்படுத்தக்கூடிய எதுவாய் இருந்தாலும் இந்த மாதத்தில் அகன்று போக கர்த்தர் ஒரு கிருபையை தருவீராக. கொடி உயர்த்த வேண்டும். நீ இளைஞன், அவனோ சிறு வயது முதல் யுத்த வீரன் என்று சொல்லி தாவீதை கொச்சைப்படுத்துகிறான். நீ சின்ன பையன், உனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் கோலியாத் யாரு? சின்ன வயதிலிருந்தே யுத்த வீரன், நீ மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி சவுல் தாவீதை அசட்டை பண்ணினான். கோலியாத்தும் தாவீதை என்ன பண்ணுகிறான்? அசட்டை பண்ணுகிறான். சவுலும் அசட்டை பண்ணுகிறான், கோலியாத்தும் அசட்டை பண்ணுகிறான். ஆண்டவர் பார்த்தார், தாவீதுடைய கையிலே கொடி இருக்கிறது. அல்லேலூயா. என் பிள்ளை அதை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் எது என் பிள்ளையை அசட்டை பண்ணுகிறதோ அதை அகற்ற வேண்டும் என்று நினைத்து அந்த சூழ்நிலையில அசட்டை பண்ணப்பட்டவன் கொண்டாடப்படுகிறவனாக என் கர்த்தர் மாற்றினார். எல்லாரும் கையை உயர்த்தி. சவுல் அசட்டை பண்ணலாம், கோலியாத்து அசட்டை பண்ணலாம், ஆனா தன் பிள்ளையினுடைய கையிலே இருக்கிற கொடி உயர்த்தப்படுவதற்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் செய்கிறார். அந்த சூழ்நிலையில பார்க்கும்போது தாவீது அசட்டை பண்ணப்பட்டவனாக இருந்தார். ஆனால் அதே இடத்துல கொண்டாடப்படுகிறவனாக என் ஆண்டவர் மாற்றி காண்பித்தார். ஆண்டவரை, எங்க வாழ்க்கையிலோ அதை உங்களால் செய்ய முடியும். எங்களை பெரியவனாக்கல்ல, உம்முடைய கொடியை உயர்த்த நீர் எங்கள் வாழ்க்கையில அதை இந்த மாதத்தில் செய்வீராக. ஆதியாகமம் 16 அதிகாரம் 4 வசனம். ஆதியாகமம் 16:4. அவன் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தாள்.
அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். அது வரைக்கும் அடிமை. ஆனா யாரு? ஆகார். அவளுடைய பேர் ஆகாள். அது வரைக்கும் அடிமை. ஆனா அவள் சேர்ந்த பொழுது, கற்பம் தரித்த போது தன் நாச்சியாரை எப்படி நினைத்தாலாம்? அற்பமாக எண்ணினாள். சாராளுக்கு வேதனை. இதுவரைக்கும் கணத்திற்குரிய ஒரு வாழ்க்கையாய் சாராளுடைய வாழ்க்கை இருந்தது. இந்த ஒன்று அவளுடைய வாழ்க்கையில நடக்கவில்லை என்பதினாலே நான் இவ்வளவு சிறுமைப்படுத்தப்படுகிறேனே என்று சொல்லி சாராள் அங்கலாய்க்கிறாள். 21வது அதிகாரம் 6வது வசனம். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோட கூட. ஒரு நாள் வந்தது, சாராள் சொல்லுகிறாள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார். அர்த்தம் என்ன? என்னை அற்பம் என்று சொல்லி ஒரு நாளிலே ஓரங்கட்டினார்கள். மத்தியிலே என் தலையை நிமிர பண்ணி என்னை ஒருவர் கலிகூற பண்ணி இருக்கிறார். ஒரு நாளிலே ஏலம் பண்ணி அற்பமா எண்ணி தள்ளுனாங்க. ஆனா இப்ப கர்த்தர் என்னை நடுவிலே கொண்டு வந்து வைத்து என்னை கலிகூற பண்ணி இருக்கிறார். எல்லாருக்கும் நடந்தது, உங்களுக்கு நடக்கல. உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்கல என அநேகர் குறை சொல்லி உங்களை வெட்கப்படுத்தி வேதனைப்படுத்தி இருந்தால், கரத்தில் கொடியை ஒருவர் கொடுத்தாரே, அதை உயர்த்த இந்த அற்ப அலட்சியம் பண்ணப்படுதலை கர்த்தர் அகற்றி போடுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய கையில கொடுத்திருக்கிற கொடி உயர்த்தப்படணும்னா நம்முடைய வாழ்க்கையில விடுதலை தேவை. அதை உணர்ந்துதான் தாவீது சொல்லுகிறார், முதலாவது ஆண்டவர் விடுதலை தரக்கூடிய ஏரியா, நான் எதை உன்னிடத்துல பேசினேனோ அதை நான் இப்ப செய்ய போகிறேன். பல மாதங்களாக இருக்கலாம், பல வருடங்களாக இருக்கலாம், ஏன் நீங்களே கூட அந்த வார்த்தையை மறந்திருக்கலாம், ஆண்டவர் பேசினதை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் பேசினதை நான் செய்து முதல் ஏரியா உனக்கு விடுதலை கொடுக்கிறேன். நான் பேசினதை உனக்கு செய்கிறேன். விடுதலை வந்தாதான் நீ கொடியை உயர்த்த முடியும். ஒருவேளை அந்த விடுதலை எதில் உங்களுக்கு, நான் பல காரியங்களை சொன்னேன், அவமானப்படுத்ததுனால தலை குனிஞ்சு போய் நீங்கள் நின்று கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, அந்த எந்த இடத்துல தலை குனிஞ்சியோ, எந்த இடத்துல உன்னை சுட்டி சுட்டி காண்பித்து உன்னை வேதனைப்படுத்தினாங்களோ, அதே இடத்துல உன் தலையை நான் உயர்த்துவேன். தாவீது வாழ்க்கையில் சொந்த மகனால தலைகுனிவு, அந்த இடத்துல கர்த்தர் தாவீதை உயர்த்தினார், அவன் தலையை உயர்த்தினார். அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். இந்த காலை வேளையில கர்த்தர் முதல் ஏரியா, விடுதலை தருகிற ஏரியா, எதை பேசினாரோ, எதை சொன்னாரோ அதை செய்து நம்மை விடுதலையாக்கி நம்முடைய கரத்தில் இருக்கிற கொடி ஏற்றப்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். அர்ப்பணிப்போம். எல்லாரும் முழங்காற்படியிட்டு இந்த காலை வேளையில், ஆண்டவரே, கொடியேற்றுகிற 3 பேரை காண்பித்தீர். சத்துரு ஆலயத்தின் நடுவிலே கொடியேற்றினாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் திரும்பி உம்முடைய சமூகத்துக்கு வரும்போது, மனம் பொருந்தி ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்து ஜெப அனுபவத்தை புதுப்பிக்கும் போது, வேத வாசிப்பின் அனுபவத்தை, தியானத்தை அதிகரிக்கும் போது, பரிசுத்தமாய் வாழ தீர்மானித்து நடக்கும்போது, உமக்கு ஒரு கோபம், உமக்கு ஒரு வைராக்கியம் வரும். அப்பொழுது நீ கொடியெல்லாம் பிடுங்கி எறிவி, கொடியெல்லாம் பிடுங்கி எறிவி. கர்த்தர் அதை செய்வாராக, கர்த்தர் அதை செய்வாராக, கர்த்தர் அதை செய்வாராக. இரண்டாவது, அப்பா, எங்களுக்காக நீர் ஒரு கொடியை ஏற்றுகிறீர், நீர் ஒரு கொடியை ஏற்றுகிறீர், உம்முடைய பிள்ளைகளை கொடியை ஏற்ற வைக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கொடி என் கையில் வந்திருக்கலாம், ஆனால் கொடியை நான் ஏற்றிட முடியாதப்பா. ஏன்னா எனக்கே இக்கட்டு இருக்கு, எனக்கே பிரச்சனை இருக்கு, எனக்கே விடுதலை தேவை. விடுதலை இருந்தால் தான் கொடியை உயர்த்தி கொண்டாட முடியும். விடுதலை இல்லைன்னா கொடியை உயர்த்தி கொண்டாட முடியாது ஐயா. இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் விடுதலை கொடுக்கிற 3 ஏரியாக்கள் உண்டு. முதல் ஏரியா, நீர் எதை பேசினீரோ, என்றைக்கோ பேசி இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறீர், எதை
நான் பேசினேனோ, எதை நான் சொன்னேனோ, அதை உனக்காக அந்த பகுதியிலே நான் விடுதலை கொடுக்க விரும்புகிறேன். அந்த விடுதலை வந்துருச்சுன்னா கொடி உயரும், தேவ நாமம் மகிமைப்படும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீங்க? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நிந்தை அவமானம் அடைந்த பகுதியில் தலைகுனிவினாலே கொடி உயர்த்த முடியலப்பா. இன்னைக்கு கொடியை உயர்த்துவதற்கு எந்த இடத்துல வேதனை வந்துச்சோ, எந்த இடத்துல அவமான பேச்சுக்கள் வந்துச்சோ, எந்த இடத்துல நிந்தையான பேச்சுக்கள் வந்துச்சோ, அந்த இடத்துல எனக்கு அப்பா கொடியை உயர்த்துவதற்கு எனக்கு ஒரு விடுதலை தாரும், எனக்கு ஒரு விடுதலை தாரும். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கொடியை நீர் கையிலே கொடுத்திருக்கிறீர். ஆனால் கொடியை நாங்கள் ஏற்றிவிட முடியாது. கொடி ஏற்றப்படுவதற்கு முன்பு நீர் எங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறீர். அதில் விடுதலை கொடுக்க நீர் விரும்புகிற முதல் ஏரியா, எதை பேசினீரோ, எதை சொன்னீரோ அதை செய்வீர். அப்போ எங்கள் வாழ்க்கையில் விடுதலை உண்டாகும். அந்த விடுதலை உண்டாகும் போது கொண்டாட்டத்திற்கு அடையாளமாக கொடி உயரும், உங்கள் நாமம் மகிமைப்படும் ஐயா. இந்த வசனம் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இந்த வாரம் முழுவதும் இடைப்படட்டும். கொடி உயர்த்துகிற அனுபவத்துக்கு கொண்டு வர விடுதலை எந்த பகுதியில் தேவையோ அங்கே விடுதலை தாரும் ஆண்டவரே. தாழ்த்தி தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.